ஹே நந்தினி, எவ்வளவு திமிரடி உனக்கு? நான் யாரு, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு படிக்காத தோட்டக்காரி. ஏன் மேல கை வச்சிட்டியா? விட மாட்டேன்டே, விடவே மாட்டேன் உன்னை. நான் மாதங்கடி. உன்னை விட 1000 மடங்கு பிரில்லியன்ஸும் தைரியமும் எனக்கு இருக்குடி. நான் அடுத்து அடிக்க போற அடியில நீ கலங்கி போய் கதறி அழப் போற. அத நான் மனசார வேடிக்கை பார்த்து சிரிப்பண்டே. இந்த ரஞ்சித் அவசியம் இல்லாத நேரத்துல எல்லாம் போன் பண்ணுவான். இப்ப அவசியப்படுற நேரத்துல போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? எஸ், அவனுக்கு வாய்ஸ் நோட் போட்டு விட்டுட்டு நாம வெளியே நம்ம கவனிக்க வேண்டியதுதான். ரஞ்சித், நீ சொன்ன மாதிரி அந்த நந்தினி ஒரு விஷச்செடி தான். சரியான சந்தர்ப்பம் பார்த்து என்ன குத்தி விட்டுட்டான், என்ன அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கு மேல நீயே விட்டாலும் நான் அவளை விட மாட்டேன். இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டியே தீருவேன். ஹாப்பியஸ் கார்பஸ் பெட்டிஷனை வச்சு சுரேகாவை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் நம்மள நெருங்கி வந்துடலாம். எனக்கு அந்த நந்தினியை பழி வாங்கணும். நாமளும் மாட்டிக்க கூடாதா? அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த சுரேகாவை நான் உடனடியா ரிலீஸ் பண்ண போறேன். எஸ், அவளை உடனடியா நான் ரிலீஸ் பண்ண போறேன். அவ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் அந்த முட்டாள் சுந்தரவல்லி நந்தினியோட குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்திடுவா. அதுக்கு மேல அந்த நந்தினியை நம்ம இன்னும் கதற விடலாம். இதான் என்னுடைய பிளான். நீ வாய்ஸ் நோட்டை கேட்டு எனக்கு உடனே கால் பண்ணு. பாய். நந்தினி, ஒரு நிமிஷம் தான். என்னண்ண? அது ஒன்றும் இல்லை தாயி, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குதா. பேசணும்னா ரூம்குள்ள வர வேண்டியதானே, இங்க எதுக்கு நிக்கிறீங்க? நான் பேசணும் தான் நினைச்சேன். என்னென்னமோ பேச நினைக்கிறேன். என்னன்னு தெரியல தாயி, வார்த்தை வரமாட்டேது, வாயை அடைக்குதுதா. அண்ணன், என்னண்ணே இது? பெரிய மனுஷன் இப்படி அழலாமா? என்ன ஆச்சு? என்ன சொல்லணும்னு தெரியல தாயி. ஆனா அண்ணனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு அனாதையாக தாத்தா இருந்தேன். பல இடங்கள்ல முட்டி மோதி எங்கெங்கேயோ கடையில் போய் வேலை பார்த்தா இப்படி கண்டபடி கஷ்டப்பட்டுக்கிட்டு அனாதையாக கிடந்த எனக்கு நம்ம அருணாச்சலம் ஐயா தாத்தா எனக்கு அடைக்கலமா ஒரு இடத்த கொடுத்து கரண்டியை பிடிக்க வச்சாத்தா. அண்ணன், ஐயாவோட நல்ல மனசு எல்லாருக்கும் தெரியும். அத்தா, எனக்கு விவரம் தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் நான் போய் வேலை பார்த்துட்டு தான். எனக்குன்னு எங்கேயோ கூட பிறந்த பொறப்புன்னு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சொந்தம் இல்லதாயி. சீண்டாத அனாதத்தான். ஆனா முத என்ன போய் அண்ணேன்னு சொல்லி வாய் நிறைய கூட்டம் என் தங்கச்சி நீதாத்தான். அண்ணன், நான் வாய் வார்த்தையா கூப்பிடல, மனசாரதான் கூப்பிடுறேன். 3 பேரும் பொம்பளை புள்ளையா பிறந்துட்டோம். அண்ணனா எங்களுக்கு இருக்கிறது நீங்க தானே. பாத்தியா, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பாத்தியா. உலகத்துல இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கா கிடைக்குமா? எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமா எனக்கு நீ தங்கச்சியா கிடைச்சிருக்க. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரிதான் எனக்கு அண்ணனா நீங்க கிடைச்சிருக்கீங்க. இதுல என்னென்ன இருக்கு? அதான் கண்ட இடத்துல நான் ஆயா பேய வேலை பார்த்துருக்கேன். பார்த்த இடத்துல எல்லாருமே பாசம் வச்சேன். ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு வேலைக்காரனா தான் தாயி தெரிஞ்சிருக்கேன். பாசக்காரனா தெரியலத்தா. ஆனா உனக்கு நான் அண்ணன் எதுவுமே செய்யல தாயி. அத்தா, அந்த இடத்துல அண்ணனுக்காக போய் சண்டை போட்ட பாரு. அதான் இந்த நன்றிகளை நான் எப்படி தான் தீர்க்க போறேன்? அண்ணன், இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கோவம் வரும்ண்ணே. அண்ணன் போய் தங்கச்சிக்கு நன்றி கடன் செலுத்துவாங்களா? அதான், இதை விட எனக்கு என்ன வேணும்? நீ என் சாமி. அனாதையை சுத்திக்கிட்டு என்ன பார்த்து
அந்த ஆண்டவனே ஒரு சாமியை கொடுத்துருக்கு. ஆத்தா, நீ என் தகச்சிலதா, என்னை பெத்தெடுத்த தாய் தான், பெத்த தாய். ஏதா இந்த ஜென்மத்துல இதை தவிர வேற எனக்கு என்ன தாய் வேணும்? இந்த அண்ணன் இப்படியே செத்து போனா கூட சந்தோஷமா சாவித்தான், சந்தோஷமா சாவு. இப்படியெல்லாம் பேசினா எனக்கு கோவம் வந்துடும், பாத்துக்கங்க. சரிதா. பாசங்கிறது மனசுக்குள்ள இருந்தா போதும்னு அத வார்த்தையால சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு கடன் மாதிரி ஆயிடும். எனக்கு உங்க மேல பாசம் இருக்கு, உங்களுக்கும் என் மேல பாசம் இருக்குன்னு தெரியும். அது இப்படி சொல்லி காட்டிட்டுலாம் இருக்க வேண்டாம். அம்மா, அது யாருன்னு தெரியாது.